பாய் ஃப்ரெண்ட் வைத்திருந்த மகளை கண்டித்ததற்காக தந்தையையே பழிவாங்கியிருக்கிறார் ஒரு பெண். 5 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த பிறகு தற்போது அந்த தந்தை நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் அத்துமீறல் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். இந்தியா போன்ற நாடுகளில் பெண்களுக்கு, குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன. அதே சமயம் இப்படியான போலி வழக்குகள் சட்டத்தையே கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. டெஹ்ராடூனில் உள்ள சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தின் கூடுதல் மாவட்ட நீதிபதி பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னர் 42 வயது தந்தையை விடுதலை செய்திருக்கிறார். மகள் பள்ளிக்கு செல்லாமல் பாய் ஃப்ரெண்டுடன் நெடுநேரம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டித்திருக்கிறார் அந்த பெண்ணின் தந்தை. கடுப்பான மகள் அவரை பொய்யாக வழக்கில் சிக்க வைக்கலாம் என முடிவு செய்திருக்கிறார். தற்போது சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ஆராய்ந்த நீதிமன்றம் அந்த பெண்ணின் காதலன் அவளை தூண்டி தந்தைக்கு எதிராக ஒரு போலியான கற்பழிப்பு வழக்கில் சிக்க வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கு குறித்து தற்போது பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. அந்த சிறுமியின் தந்தைக்கு எதிராக டிசம்பர் 25, 2019 அன்று குழந்தைகள் நல அமைப்பு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பெண் தனது தந்தையால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறியதாகவும் அவளது இளைய சகோதரியும் அதை ஆதரித்ததாகவும் மனுவில் அப்போது தெரிவிக்கப்பட்டது. டெஹ்ராடூனில் சிறு தொழில் செய்து வந்த அந்த தந்தை டிசம்பர் 27 அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்தடுத்து நடந்த விசாரணைகளில் பெண் தனது காதலனுக்கு எழுதிய சில கடிதங்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். குறுக்கு விசாரணையின் போது தான் ஒரு சிறுவனை காதலித்ததாகவும் அவன் தன்னை தூண்டி குழந்தைகள் நல அமைப்பில் பொய்யான புகார் அளிக்க வைத்ததாகவும் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த சிறுவனுடனான தனது உறவையும் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதையும் தந்தை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் மீது கோபமாக இருந்ததையும் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் விசாரணையின் போது பெண்ணின் மருத்துவ அறிக்கைகள் எதிர்மறையாக வந்ததாகவும் அவள் கற்பழிக்கப்பட்டதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் மருத்துவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆதாரங்களை ஆய்வு செய்த நீதிமன்றம் அந்த மனிதரை நிரபராதி என அறிவித்து கடந்த வாரம் விடுதலை உத்தரவு பிறப்பித்தது. காதலுக்கு எதிராக இருந்ததால் தந்தையையே போலி வழக்கில் உள்ளே தள்ளிய மகள் குறித்த செய்தி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.